ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் வார்ஸில் ஜெடாயும் சித்தும் யூஸ் பண்ணுற அந்த சேபர்ஸ் ஓகேங்களா. ஸோ லைட் சேபரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு இந்த மாதிரி லைட் சேபர் ஏன் விதவிதமான கலர் இருக்கு, ஸோ அந்த கலருக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கேட்டிருந்தாரு. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. ஸோ ஸ்டார் வார்ஸ் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டார் வார்ஸ்ல இருக்கிற லைட் சேபர் வந்துட்டு சிகப்பு ப்ளூ இந்த ரெண்டு கலர் மட்டும் இல்லை, நிறைய விதமான கலர்ஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 விதமான கலர் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க ஓகேங்களா. சரி ஓகே வாங்க அதை பற்றி பார்த்தலாம். ஸோ காமனாக வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயம் வந்துட்டு ஸ்டார் வார்ஸ்ல ப்ளூ ரெட் கிரீன் இதை வந்துட்டு அதிகமாகவே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கலர் லைட் சேபர்ஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க ஜெடாய் ஃபாலன் ஆர்டர் கேம் விளையாண்டுருந்தீங்கன்னா அதுல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆரஞ்சு கலர் லைட் சேபர் கூட இருந்திருக்கும். நம்ம ஜார்ஜ் லூக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் லைட் சேபர்ஸ் வந்துட்டு உருவாக்குனது சும்மா கிடையாதுங்க. அதுல வந்துட்டு ஒரு டீப்பான மீனிங் வந்து கொடுத்திருக்காரு. ஸோ இந்த லைட் சேபர்ஸ் வந்துட்டு ஜெடாயாலையும் சித்தனாலையும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வச்சு சண்டை போடுற டிஃபென்ஸ் ஆகட்டும் அஃபென்ஸ் ஆகட்டும் அந்த மாதிரி சண்டைகளுக்கு பயன்படுறவங்களாலையும் பயன்படுத்தப்பட்டது தான் இந்த ஒரு ஆயுதம். ஆனா இந்த ஆயுதத்துக்கு சக்தி கொடுக்கிற ஒரு விஷயம் வந்து என்னன்னா கைபர் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தாங்க. இந்த கைபர் கிறிஸ்டல்ஸ் நீங்க ரைஸ் ஆஃப் த ஸ்கை வாக்கர் படத்துல வந்துட்டு நம்ம ரேயோட லைட் சேபர்ல இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அந்த கைபர் கிறிஸ்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு நம்ம ஜெடாயோட ஆர்டர்ல இருக்கிற அந்த லைட் சேபருக்கு மட்டும் இல்லாம எல்லா லைட் சேபருக்குமே சக்தி கொடுக்கிற ஒரு விஷயம் ஓகேங்களா. சோ சக்தி கொடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த கிறிஸ்டல் என்ன கலர் இருக்கோ சோ அந்த கலர்ல தான் வந்துட்டு அந்த லைட் சேபருமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். ஆனா நீங்க நினைக்காதீங்க கைபர் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே கலரா இருக்குமான்னு. அதுக்கு ஆக்சுவலா வந்து கலரே இருக்காது, டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கைபர் கிறிஸ்டல்ஸ் வந்துட்டு ஒரு ஜெடாயை வந்து கண்டுபிடிக்கும் போது அவங்களோட கேரக்டருக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் வந்து மாறுறது மட்டும் இல்லாம லைட் சேவருக்கு வந்துட்டு அது டிஃபரெண்டான கலர்ஸ் வந்து கொடுக்குங்க. சரி ஓகே, அந்த மாதிரி டிஃபரெண்டா கலர்ஸ் கொடுத்தாலுமே அந்த கலர்ஸோட அர்த்தத்தை வந்து பார்த்தலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ளூ கலர் லைட் சேவர். சோ இந்த ப்ளூ லைட் சேவர் வந்து ஃபர்ஸ்டா ஸ்டார் வார்ஸ் நியூ ஹோப்ல வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஆனா நீங்க நினைக்க வேணா ஜெடாய் நைட்ஸ் எல்லாரும் இந்த ஒரு கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. நிறைய ஜெடாய் நைட்ஸ் நிறைய டிஃபரெண்ட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் இந்த ப்ளூ கலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஜெடாய் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இந்த ப்ளூ லைட் சேபரோட ஒரு மீனிங் என்ன நீங்க கேட்டீங்கன்னா சோ அந்த ப்ளூ கலர் லைட் சேபர் வச்சிருக்கிற ஜெடாய் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேர்மையானவனா அதே சமயம் சரியானதை செய்யறவனா வந்து இருப்பாங்க. அதே சமயம் ரொம்பவே தைரியமானவங்களா இருந்தா இந்த மாதிரி ப்ளூ கலர்ல வந்து இருக்கும் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு அந்த கைபர் கிறிஸ்டல் கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இணைஞ்சிருப்பாங்க. சோ அவங்களோட கேரக்டருக்கு ஏத்தவரை வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டலும் வந்து மாறும். சோ அதனால வந்துட்டு இப்படிப்பட்டவங்க தான் அந்த ப்ளூ கலர்ல இருக்க லைட் சேபர் வந்து வச்சிருப்பாங்க. சோ இந்த ப்ளூ கலர் லைட் சேபர் யாரெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா நம்ம ஓபி-வான் கெனோபி, ஆனகின் ஸ்கைவாக்கர், அப்புறம் லூக் ஸ்கைவாக்கர், அப்புறம் டெரா சினியூபி அப்படிங்கிற ஒருத்தங்களும் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த டெரா சினியூபி அப்படிங்கிறவங்க வந்துட்டு லைட் கலர்ல ஒரு ப்ளூ பிளேட் வந்து வச்சிருந்தாங்க. சோ இந்த ப்ளூ கலர் லைட் சேபர் வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய் கார்டியன் அப்படிங்கிற ஒருத்தன் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஸ்டார் வார்ஸோட எக்ஸ்பாண்டட் யூனிவர்ஸ்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சோ ஜெடாயோட கார்டியன் வந்துட்டு ப்ளூ கலர் யூஸ் பண்றவங்க, அதை யூஸ் பண்றவங்க ரொம்ப பிரேவாவும் அதே சமயம் சரியானதை செய்யறவங்களாவும் இருப்பாங்க ஓகேங்களா. சோ ரெண்டாவது வந்துட்டு கிரீன் லைட் சேபர். சோ இந்த கிரீன் கலர் லைட் சேபர் வச்சவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னா சோ நல்லிணக்கம் இருக்கிறவங்க, உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, ஒத்துழைப்பு, அதே சமயம் ஆன்மீகம் அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி மேல வந்து ரொம்பவே நம்பிக்கை இருக்கிறவங்க, அதே சமயம் நல்லெண்ணத்தை வந்து நிரூபிக்க கூடியவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி கலர்ல வந்துட்டு லைட் சேபர் வருங்க. அதாவது நல்லதே நினைப்போம் நல்லதே வளர்ப்போம் அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா. சோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைட் சேபர் கலர் வரும். சோ இந்த லைட் சேபர் யூஸ் பண்ணுவாங்க யாருன்னா முதல்ல வந்துட்டு நம்ம சீனியர் ஜெடாயான ரொம்பவே ஞானியான மாஸ்டர் யோடா, சோ அதுக்கப்புறம் வந்து கொயிங்கான் ஜின், அதை தொடர்ந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா லூக் ஸ்கைவாக்கருங்க. சோ அவரோட ஜெடாய் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் லூக் ஸ்கைவாக்கர் இதே விஷயத்தை வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு கிளியரா தெரியும் மாஸ்டர் யோடா இறந்ததுக்கு அப்புறம் கடைசி ஜெடாய் வந்துட்டு நம்ம லூக் ஸ்கைவாக்கர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அதனால அவருமே வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் லைட் சேபர் யூஸ் பண்ணிருக்காரு. இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, அசோகா டானா வந்துட்டு கிரீன் கலர் லைட் சேபர் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அவங்க வந்துட்டு ஒரு பேல் கிரீன் கலர்ல இருக்கிற ஒரு லைட் சேபர் தாங்க யூஸ் பண்ணிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட ப்ளூ லைட் சேபர் வந்து எப்படி ஜெடாய் பாதுகாவலர்கள் வந்துட்டு அதாவது ஜெடாய் கார்டியன் வந்து யூஸ் பண்ணுவாங்களோ சோ இந்த மாதிரி கிரீன் கலர் லைட் சேபர் வந்துட்டு ஜெடாயோட கன்சூலர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜெடாய் கன்சூலர்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட பாதுகாவலர்களுக்கு மேல கிட்டத்தட்ட வந்து தூதுவர்கள் அப்படின்னு மாதிரி கூட சொல்லலாம். சரி ஓகே, அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் லைட் சேபர். சோ இந்த பர்பிள் லைட் சேபர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரேரா தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெடாயால யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பர்பிள் லைட் சேபர் வந்துட்டு யூஸ் பண்ணது யாருன்னா ஜெடாய் மாஸ்டரான மேஸ் விண்டு தான். சோ இவர் வந்துட்டு ரிவெஞ்ச் ஆஃப் தி சித் படத்துல இறந்திருப்பார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஆனா உண்மை சொன்னா வந்துட்டு நம்ம சாமுவேல் எல் ஜாக்சன் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு கேட்டிருக்காரு இந்த மாதிரி எனக்கு பர்பிள் கலர் பிடிக்குங்க, அதனால வந்துட்டு எனக்கு பர்பிள் கலர் லைட் சேபர் குடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டு வாங்கியிருக்காரு. சோ இந்த லைட் சேபருக்கு பெருசா மீனிங் கிடையாது, அவருக்கு பிடிச்சதுனால அந்த கலர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோ பர்பிள் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெட்டும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூவோட ஒரு காம்பினேஷன் தானே. சோ இந்த பர்பிள் லைட் சேபர் வச்சிருக்கவங்க கிட்டத்தட்ட லைட் சைட்லயும் இருப்பாங்க டார்க் சைட்லயும் இருப்பாங்க. ஒரு சின்ன ரெப்ரசன்டேஷன் தான். பட் இருந்தாலுமே அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சோ ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தெளிவா இருப்பாங்க. அதே சமயம் சோ ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமற்ற தன்மை உடையவங்களா இருப்பாங்க, அதாவது அன்சர்டைனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா செதுக்கிக்குவாங்க, அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தவறு செய்தாலும் திருத்திக்கிற ஒரு மனப்பான்மை இருக்கிறவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ
இதை வந்துட்டு நம்ம மேஸ் விண்டு தாங்க யூஸ் பண்ணிருக்காரு. ஸோ ரிவெஞ்ச் ஆஃப் தி சித் படத்தில் அவர் இறந்துருப்பாரு. இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இதை தான் யூஸ் பண்ணிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லோ லைட் சேபர். ஸோ யார் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லும் போதே ஞாபகம் வந்திருக்கும். நம்ம ரே ஸ்கைவாக்கர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா யார் அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம ஜெடாய் டெம்பிளோட பாதுகாவலர்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டபுள் சைடு இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லோ லைட் சேபர் பைக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் இந்த லைட் சேபரை பத்தி கிட்டத்தட்ட வந்துட்டு ரொம்பவுமே கம்மியா தாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ சில கேரக்டர்ஸ் வந்து அசாஜ் வென்ட்ரஸ் அதுக்கப்புறம் அசோகா அவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல எல்லோ லைட் சேபர் வச்சிருந்திருக்காங்க. ஆனா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸோட எக்ஸ்பாண்டட் யூனிவர்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா எல்லோ லைட் சேபர் யூஸ் பண்ண வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய் சென்டினல்ஸ் அப்புறம் ஆன்ஷியன்ட் ஜெடாயான ஜேடன் கோர். ஸோ அந்த ஜேடன் கோர் அப்படிங்கிறவர் வந்து ரெட் லைட் சேபர் வந்துட்டு பியூரிஃபை பண்ணி அதை வந்து எல்லோ ஆக்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை வந்து உணர்த்துது என்னன்னா ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. ஸோ அந்த பேலன்ஸ் தான் நம்ம ரே ஸ்கைவாக்கர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டார்க் சைடுக்கும் லைட் சைடுக்கு இருக்கிற ஒரு பேலன்ஸ் தான் வந்து எல்லோ லைட் சேபர் கொடுக்குது அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல நமக்கு கிளியரா புரியுது. ஏன்னா வந்துட்டு நம்ம ரே ஸ்கைவாக்கரோட ஆரிஜின் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டு ஒரு சித்தோட வழியில வந்த ஒரு பொண்ணு, அதாவது நம்ம டார்க் சீரியஸோட பேத்தி. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்குள்ள டார்க் சைடு தான் அதிகமா இருக்கு. பட் இருந்தாலுமே லூக் ஸ்கைவாக்கரை தன்னோட ஆசானா எடுத்துக்கிட்டு அவங்க வந்துட்டு லைட் சைடு கூட வந்துட்டு ரொம்பவே பாண்ட் ஆகுறாங்க. ஸோ அந்த டார்க் சைடு அவங்களுக்குள்ள இருக்க லைட் சைடு அவங்களுக்குள்ள இருக்க ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரும்போது அவங்களோட லைட் சேபர் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கு. ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் கொண்டு வரவங்கனால மட்டும்தான் அந்த எல்லோ லைட் சேபரை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்ஷியன்ட் ஜெடாயான அந்த ஜேடன் கோர் அப்படிங்கிறவர் ரெட் லைட் சேபரை பியூரிஃபை பண்ணி எல்லோவா மாத்திருக்காரு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஒரு பேலன்ஸை கொண்டு வரவங்க ரெண்டுமே இருந்தாலும் சமநிலையோட இருக்கிறவங்க வந்துட்டு இந்த எல்லோ லைட் சேபர் வந்து வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம விஸ்வரூபம் படத்துல வந்துட்டு கமலஹாசன் சொல்லுவாப்ல ஒரு டயலாக், ஐம் a hero, I'm a villain, ரெண்டும் கலந்தது தான் நான் அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த லைட் சேபர். ஸோ அதை தொடர்ந்து ஆரஞ்சு லைட் சேபர். ஸோ இந்த லைட் சேபர் வந்து புதுசா வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜெடாய் ஃபாலன் ஆர்டர் கேம்ல வந்துட்டு இந்த லைட் சேபர் வந்து காட்டியிருப்பாங்க. பட் இதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி எதுவும் பெருசா இல்ல. ஆனா இந்த ஆரஞ்சு லைட் சேபர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சித்தாலையும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து குறிப்பிடத்தக்கது. பட் இருந்தாலுமே இந்த லைட் சேபரை பத்தி பெருசா எதுவும் சொல்லப்படல. பட் ஆனா இது ஜெடாய் ஃபாலன் ஆர்டர் கேம்ல வந்துட்டு புதுசா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. மேபி ஃபர்தரா இத பத்தின டீடைல்ஸ் வந்து அதை பத்தி நான் கண்டிப்பா சொல்றேன். ஓகேங்களா. சோ அடுத்து வந்து ஒயிட் லைட் சேபர். சோ இந்த ஒயிட் லைட் சேபர் நம்ம அசோகா டனனால தான் அதிகமா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டரி ஆஃப் த ஃபோர்ஸ், அதாவது இவங்க வந்துட்டு சிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து குறிக்கிற மாதிரிங்க. ஓகேங்களா. ஃபோர்ஸை கையாளுறதுல மிகவும் திறமை வாய்ந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இந்த ஸ்பெஷலான ஒரு கலர் இருக்கிற அந்த கிறிஸ்டல் வந்துட்டு எப்படி நம்ம அசோகா டனக்கு கிடைச்சதுன்னா அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ராதா அப்படிங்கிற ஒரு ரெசிடென்ஸோட ஒரு குரூப் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா பதுங்கி இருப்பாங்க. சோ எதனால வந்து அவங்க பதுங்கி இருக்காங்கன்னா ஜெடாய் ஆர்டர் வந்து முழுக்க கொலாப்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு வேற எங்க போறதுன்னு தெரியாம அந்த இடத்துல மறைச்சிட்டு இருக்கும்போது இம்பீரியல் ஆர்மி எல்லாருமே வந்துட்டு அந்த இடத்தை ஆக்குபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதுல ஒருத்தரை வந்துட்டு அவங்க கொண்டிருப்பாங்க. சிக்ஸ்த் பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த இம்பீரியல் ஆர்மில ஒருத்தரை கொண்டு சோ அங்க இருக்கிற அந்த ரெட் கலர்ல இருக்கிற அந்த பிளேட தான் வந்துட்டு பியூரிஃபை பண்ணி இவங்களோட ஃபோர்ஸை வச்சு அதை ஒயிட் கலர்ல மாத்திருக்காங்க. சோ கிட்டத்தட்ட இது அவங்களோட ஒரு தனித்தன்மையை குறிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜெடாய் கூடவும் அவங்க சேரல, டார்க் சைடு கூட அவங்க சேரல, ரெண்டும் கெட்டாத மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னு வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம டார்த் வேடரோட என்டையர் ஸ்டோரியை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன். மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. சோ எதனால வந்துட்டு அவங்க ஜெடாய் ஆர்டர்லயும் இல்லாம அதே சமயம் டார்க் சைட்லயும் போகாம தனியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அதுதான் ஒரு லீட் பாயிண்ட். ஏன்னா அசோகா டனோ வந்துட்டு தப்பா ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. அதனால ஜெடாய் ஆர்டரை பிடிக்காம வெறுத்து போய் தனியா போயிட்டு தனிமையான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அதனால வந்துட்டு ஜெடாய் இல்ல நான் சித்து இல்ல ரெண்டுமே இல்லாம தனியா நான் ஒரு சிறப்பானவன் சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மையை தேடிக்கிட்டு இருக்கறனால அவங்க தனியா இருக்காங்க. சோ இந்த ஒயிட் கிறிஸ்டல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லைட் சேபர்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷோட்டோ பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் இருக்கும். சோ அந்த பிளேட்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் லைட் சேபர்ல வந்துட்டு யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்ததா வந்துட்டு ரெட் கலர் லைட் சேபர். சோ சித்தோட மெயின் லைட் சேபர் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ நீங்க நினைப்பீங்க ஜெடாய் மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு அந்த லைட் சேபர்க்குள்ள இருக்கிற பாண்ட் வந்துட்டு அவ்வளோ எளிதா வந்துட்டு இருக்காது. ஏன்னா கைபர் கிறிஸ்டல்ஸ் வந்து ஜெடாயோட வெப்பன்ஸுக்கு மட்டும்தான் பவர் கொடுக்கும். சித்துக்கும் அந்த கைபர் கிறிஸ்டலுக்கும் பாண்ட் ஆகவே ஆகாது. சோ அப்படிப்பட்ட லைட் சேபரை வந்துட்டு எப்படி ஜெடாய்கள் வந்து எடுத்து ஆயுதமாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா வந்துட்டு சொல்றேன், நல்லா கேளுங்க. சோ உண்மையாலுமே ரெட் லைட் சேபருக்கு தான் வந்து நிறைய பேர் ஃபேன்ஸே இருப்பீங்க. ஓகேங்களா. சோ சித்துனால வந்துட்டு அவங்களோட லைட் சேபர் வந்துட்டு அவங்களே உருவாக்கிக்க முடியல. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா கைபர் கிறிஸ்டல்ஸை திருடுறது மட்டும் இல்லாம கைபர் கிறிஸ்டல்ஸால வந்துட்டு லைட் சேபர் வந்து பில்ட் பண்றதுக்கு நிறைய பேர்த்த வேலைக்கு வைக்கிறாங்க. சோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ளீடிங். சோ அவங்களுக்கு பயந்து போய் அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லைட் சேபர் உருவாக்குறதுனால அதனால வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு பயமும் வெறுப்பும் நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் வரதுனால அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ளீடிங் எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த கிறிஸ்டல்ஸ்க்கு வந்து வலிக்குதுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அதனால வந்துட்டு அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரெட் கலர்ல மாற ஆரம்பிச்சிருது. சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் லைட் சேபர் வந்து உருவாச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு சிந்தட்டிக் கைபர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ நேச்சுரல் கிடையாது. ஒருத்தங்களை வற்புறுத்தி உருவாக்கும் போது அந்த வலியால வந்துட்டு அந்த கிறிஸ்டலுமே வந்துட்டு ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சித்லாட்ஸ்னால யூஸ் பண்ணப்பட்டு இருக்கிற ஒரு கலர் தான். ஸோ டார்த் வேடர், கவுண்ட் டூக்கு, டார்த் மால், அதுக்கப்புறம் நம்ம டார்த் மால் வந்துட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க டபுள் சைடு லைட் சேவர் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் டார்த் சீரியஸ், அப்புறம் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா கையில் ரெண்டு. ஸோ எல்லா சித்லாட்ஸுமே வந்துட்டு இந்த கலர் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ முழுக்க முழுக்க பயம் வெறுப்பு உண்டாக்கி உருவாக்குறதுனால ஒரு ப்ளீடிங் எஃபெக்ட்னால அது ரெட் கலர்ல மாறி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இது வந்துட்டு ரெட் கலரா இருக்கிற காரணம் பயம் வெறுப்பு தாங்க. ஓகேங்களா? அதே சமயம் நெகட்டிவ். ஸோ இந்த நெகட்டிவ் தாட்ஸ். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லைட் சேபர். ஸோ பிளாக் லைட் சேபர் கிட்டத்தட்ட ஒரு டார்க் சேபர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் பிளேடு தான். இது வந்துட்டு யார் உருவாக்குனா டேரி விஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க உருவாக்குனாங்க. இவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் மேண்டலோரியன். ஸோ இந்த டார்க் சேபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு பிளேடுங்க. ஓகேங்களா? ஸோ மற்ற லைட் சேபர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே குட்டியாக தான் இருக்கும். அதே சமயம் இது வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கத்தி மாதிரி இருக்கும். ஓகேங்களா? லைட் சேபர் மாதிரி இருக்காது, கூர்மையான ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வாட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஸ்லா அப்படிங்கிறவங்க இறந்ததுக்கு அப்புறம் டார்க் சேபர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெடாய் டெம்பிள்லேயே வைக்கப்பட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அது யாராலையோ திருடப்பட்டுருச்சு. ஸோ யாரால திருடப்பட்டுச்சுன்னா விஸ்லான்னு ஒருத்தங்க இறந்தாங்கல்ல, ஸோ அவங்களோட ஆட்களால தான் அது வந்து திருடப்பட்டிருக்கு. இந்த வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தலைமை தாங்கும் உணர்வு இருக்கிறவங்களோட சிம்பிள் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா? ஸோ மேண்டலோரியனை பொறுத்தளவு முழுக்க முழுக்க இது வந்துட்டு ஒரு தலைவன் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த டார்க் சேபர் வந்து ஒருத்தர் அடையணும்னா அதை வச்சுட்டு இருந்தவங்கள ஒருத்தன் வந்துட்டு சண்டையிட்டு ஒருத்தன் தோக்கடிச்சாதான் அந்த டார்க் சேபர் வந்து அடுத்தடுத்து ஒருத்தன் கிட்ட போகும். ஸோ அவன் தான் வந்து அடுத்தடுத்து தலைவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மேண்டலோரியன்ஸ்னால வந்துட்டு ஒரு சம்பிரதாயமா பின்பற்றப்பட்டதுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டான கலர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ மற்ற கலர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரீஃபான எக்ஸ்பிளேஷன் இருக்கு. பட் இதுக்கப்புறம் சொல்ல போற கலருக்கு வந்துட்டு பெருசா எந்த ஒரு எக்ஸ்பிளேஷனும் பெருசா இல்லைங்க. ஸோ ஸ்டார் வார்ஸ்ல இன்னுமே ரேரான கலர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது என்னென்ன கலர்னா சில்வர், சியானு, கோல்டு, விரிடியன், பிரான்ஸ், அதுக்கப்புறம் இதை சார்ந்து எக்கச்சக்க கலர்ஸ் இருக்கு. ஆனா அந்த ஸ்டார் வார்ஸ் கூட இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து ஜாயின் ஆச்சான்னு கேட்டா இது வரைக்கும் பெருசா அதை பத்தி சொல்லப்படல. பட் ஃபியூச்சர்ல வர மூவிஸ்ல வந்துட்டு மேபி இது இடம் பெறலாம். ஸோ நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு லைட் சேபருக்கு வந்து சக்தி கொடுக்கிறது ஒரு கைபர் கிறிஸ்டல்ஸ். அந்த கைபர் கிறிஸ்டல்ஸ் வந்து முழுக்க முழுக்க ஜெடாய் கூட தான் பாண்ட் ஆகும். ஜெடாய் கூட பாண்ட் ஆகிறது மட்டும் இல்லாம அவங்களோட மனநிலை, அவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரை கொடுக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு கலருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பான ஒரு மீனிங் இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்க தான் வந்துட்டு அந்த கலரையே அவங்க கொடுக்கும். பட் ஆனால் சித்லாட்ஸ் வந்துட்டு அதை இன்னொருத்தங்களால உருவாக்கப்பட்டதுனால பயமும் கோவமும் அதே சமயம் நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கிறனால அது ஒரு ப்ளீடிங் எஃபெக்ட் ஆகி அந்த கிறிஸ்டல் வந்து ப்ளீட் ஆகி ரெட் கலர் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு இதுல வந்துட்டு நான் கிளியரா சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ ஃபர்தரா வந்துட்டு நிறைய கலர்ஸ் பத்தி டீடைல்ஸ் பெருசா இல்லைங்க. இதுல சொல்லப்பட்ட கலர்ஸ் வரைக்கும் தான் வந்துட்டு டீடைலே இருக்கு. ஸோ இந்த வீடியோ வேணும்னு சொல்லி கேட்ட சப்ஸ்கிரைபர் உண்மையாலுமே ரொம்பவே நன்றி. ஸோ உண்மையாலுமே எனக்குமே இந்த வீடியோ வந்துட்டு பேசும்போது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸ் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சஜஷன் இருந்தால் சஜஷன் சொல்லுங்க. மேலும் ஒரு புது வீடியோல பார்க்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷேர் சொன்ன. ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. லைஃப் நல்லா இருக்கும்.